இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன் கொழும்பில் அனுர அரசிற்கு எதிராக வெடித்த மாபெரும் போராட்டம். 25 வருட போராட்டத்தின் பின்னர் காணி உரிமத்திற்கான பெயர் விவரம் வெளியீடு. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மீண்டும் பாதுகாப்பு. கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை. வெளியாகியுள்ள செவ்வந்தியின் புதிய புகைப்படங்கள். ஜெர்மனி தேர்தலில் எதிர்க்கட்சிக்கு வெற்றி. தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சிற்கு முன்பாக இன்று இணை சுகாதார பட்டதாரிகளால் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக நுண்ணறிவு அளவுகோல் பரீட்சையை நடத்தும் அரசின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் இடம்பெற்றது. மேலும் சுகாதார சேவைக்கான வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புக, இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு உடனடியாக சேவை பயிற்சி வழங்குக, இலவச கல்வியை விலை பேசும் கொத்தலாவல பல்கலைக்கழகங்களின் இணை சுகாதார பட்டத்தை அரசு சேவை அங்கீகரிக்கும் அராஜகத்தை நிறுத்துக, நியாயமற்ற தேர்வு பரீட்சை முறையை நிறுத்துக ஆகிய வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்த தங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றும் டிப்ளோமாவை நிறைவு செய்தவர்களுக்கு வேலை கிடைத்துள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினர். இதேவேளை போராட்டம் இடம்பெற்ற குறித்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 25 வருட கால போராட்டத்தின் பின்னர் வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் காணி உரிமத்திற்கான பெயர் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் வசிக்கும் 83 குடும்பங்களுக்கான காணி உரித்துக்கான பத்திரங்கள் கிடைக்கப்பெறாத நிலையில் 25 வருடங்களாக அவற்றை பெறுவதற்கு காணி உரிமையாளர்கள் பல்வேறு தரப்பினர்களுடன் முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த காணி உரிமையாளர்களுக்கான பத்திரங்களை வழங்குவதற்கான பெயர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் பிரதேச செயலகத்திற்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக 25 வருடங்களாக தமது காணிக்கான உரிமையை பெறுவதற்காக போராடியதன் பலனை அடைந்திருப்பதாகவும் மக்கள் கூறியுள்ளனர். குறித்த காணிக்கான உரிமையை பெறுவதற்கு எந்த அரசியல்வாதிகளும் தமக்கு துணையாக இருக்கவில்லை எனவும் பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட மீளாய்வு செய்யவோ அல்லது குறைக்கப்படுவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மெனதுங்க தெரிவித்திருந்தார். அதேவேளை ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பெருமளவு குறைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. படுகொலை செய்யப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரின் மற்றொரு புகைப்பட தொகுப்பு ஊடகங்களுக்கு வெளியாகியுள்ளது. இதேவேளை குறித்த சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என போலீசாருக்கு தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மத்துகம பிரதேசம் உட்பட பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் கணேமுள்ள சஞ்சீவ கடந்த 19ஆம் திகதி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் சட்டத்திரணி போல் வேடமடைந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கமாண்டோ சமிந்து உட்பட 8 சந்தேக நபர்களை போலீசார் இதுவரை கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடாத்தப்பட்ட விசாரணையில் கொலை சம்பவம் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் கொலைக்கு மூளையாக கருதப்படும் 25 வயதுடைய இசாரா செவ்வந்தி பற்றிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை.
மேலும் சந்தேகத்திற்கிடமான பெண் பதுங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் தெஹிவளை பகுதியிலுள்ள விடுதியொன்றில் நேற்று விசேட அதிரடிப்படையினர் சோதனையிட்டுள்ளனர். மேலும் அவர் மத்துகம பிரதேசத்தில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறியமைக்கான ஆதாரங்கள் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி கிடைக்கப்பெறவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் நடந்த தேர்தலில் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி எதிர்க்கட்சி தலைவரான ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனியின் அடுத்த சான்சலர் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய ஒரு அரசாங்கத்தை அமைக்க தயாராகும் போது ஐரோப்பாவிற்கு அமெரிக்காவிலிருந்து உண்மையான சுதந்திரத்தை வழங்க உதவுவதாகவும் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் பொது தேர்தல் வாக்குப்பதிவுகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் நலிவடைந்துள்ள நிலையில் அதன் சமூகம் இடப்பெயர்வு காரணமாக பிளவுபட்டு அதன் பாதுகாப்பு மோதலில் ஈடுபடும் அமெரிக்காவிற்கும் உறுதியான ரஷ்யா மற்றும் சீனாவிற்கும் இடையில் சிக்கியுள்ள நிலையில் மெர்ஸ் முன்னர் பதவியில் அனுபவம் இல்லாத நிலையில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார். நேற்று நடைபெற்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 60 மில்லியன் வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தனர். ஜெர்மனியில் ஒலாப் ஸ்கால்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி ஆட்சியில் இருந்தது. கடந்த ஆண்டு நவம்பரில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவரான நிதியமைச்சரை சான்சலர் ஒலாப் ஸ்கால்ஸ் திடீர் பதவி நீக்கம் செய்தார். இதனையடுத்து நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசு தோல்வியுற்றதை தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.